பிக்சர்ஸ் வந்து நாம இன்சர்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட்ல போறோம். இன்சர்ட்ல போயிட்டு பிக்சர்ஸ் எடுத்துக்கிறோம். பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் டிவைஸ், இந்த டிவைஸ்ல இருந்து. இப்போ ஸ்டாக் இமேஜ் வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி இமேஜுக்கு மட்டும் தனியா ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு இருந்தா இந்த இது வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது போல நம்ம போட்டுருந்தோம்னா இது இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். பிளஸ் நம்ம போட்டோ ஏதாவது நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு போட்டோ வேணும்னாலும் எடுத்துக்கலாம். பாருங்க இன்சர்ட் வந்துச்சா ஸ்டாக் இமேஜ்ல. அதே போல இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா அதே இன்சர்ட் போறோம். பிக்சர்ஸ் கிளிக் பண்றோம். ஸோ ஆன்லைன் பிக்சர்ஸ் வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி பிக்சர்ஸ்ல இருக்கும். இது வந்து ஆன்லைன் பிக்சர்ஸ் வந்து இப்ப இருக்கிற இந்த பிக்சர்ஸ், இப்ப ஏதாவது ஒரு பிக்சர்ஸ் நம்ம எடுக்கிறோம். எக்ஸாம்பிள் இந்த பிக்சர்ஸ் இன்சர்ட் ஆயிடும். வந்துருச்சு பாத்தீங்களா? ஸோ இது போல பிக்சர்ஸ் வந்து ஆன்லைன்ல இருக்க நெட் கனெக்ஷன் இருந்தா வந்துடும். இப்ப இதை போய் பார்த்துட்டு இப்ப பாருங்க, இப்போ நீங்க பொசிஷன் மாத்தி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா பொசிஷன் எங்க வேணுமோ மாத்துக்கிறோம். இப்ப இந்த சைஸை நம்ம மாத்த முடியும். நமக்கு ஏத்த போல சைஸ் மாத்தலாம். இப்போ வச்சு பாருங்க டெக்ஸ்ட் ராப்பிங் இன் லைன் வித் டெக்ஸ்ட்னா அந்த லைன்ல ஃபர்ஸ்ட் அந்த பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டார்ட் ஆகும். ஸ்கொயர்னா அதை சுத்தி இருக்கிற ஸ்கொயர் ஆகும். டைட்னா ரொம்ப க்ளோஸா வரும். பாத்தீங்களா? டைட் வந்து க்ளோஸ் ஆகும். ஸ்கொயர். ஸோ அதுக்கப்புறம் டாப் அண்ட் பாட்டம் மேலேயும் கீழே மட்டும் தான் இடம் இருக்கும். ஸோ பிகின் த டெக்ஸ்ட் பின்னாடி போயிடும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் எடிட் வித் ராப் டெக்ஸ்ட் நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். சைஸ் எப்படியா மாத்திக்கலாம். ஸோ இப்போ அந்த ராப் டெக்ஸ்டோடைய ஏரியா வந்து நம்ம மாத்தலாம். நமக்கு ஏத்த போல அந்த ராப் டெக்ஸ்டோட ஏரியாவை மாத்திக்க முடியும். இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். இல்லைன்னா இது வந்து அலைன்மெண்ட் கரெக்டா வராது எடிட் பண்றது. அப்ப எடிட் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எடிட்டிங் வந்து தேவையில்லாம நீங்க வந்து எடிட் வித் ராப் டெக்ஸ்ட் பண்ணாதீங்க. அது தேவைப்பட்டா பண்ணுங்க. ஸோ மூவ் வித் டெக்ஸ்ட். இப்ப பாருங்க டெக்ஸ்டோட மூவ் ஆகும். இது அப்போ ராப் டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியான ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பொசிஷன் ஆன் பேஜ். எந்த இடத்துல நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ண போறீங்க அது பொசிஷன் நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. அடுத்ததா மோர் லேஅவுட் ஆப்ஷன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த அதே ஆப்ஷன் தான். ஸோ டாப்ல எத்தனை சென்டிமீட்டர்ஸ் வேணும் நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஸ்பேஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மோர் லேஅவுட் ஆப்ஷன் போனீங்கன்னா ஏற்கனவே இதை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேப் இப்போ லெஃப்ட் மட்டும் இருக்கும். ரைட்ல மட்டும் தான் பிக்சர்ஸ் அலைன் ஆகும். ஸோ இப்போ நமக்கு இன்னும் எக்ஸஸா தேவைப்படும் போது இந்த மோர் லேஅவுட் ஆப்ஷன்ல நீங்க போலாம். இது ரெண்டும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் சொன்ன போல இப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டெக்ஸ்ட், அந்த எழுத்துல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இந்த பிக்சர்ஸ் வேணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து 2.06 சென்டிமீட்டர்ஸ் டாப்ல, பாட்டம்ல 1.5 சென்டிமீட்டர்ஸ். இப்போ அதே போல லெஃப்ட்ல மாத்திக்கலாம். ஸோ ரைட்ல இப்போ லெஃப்ட்ல நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துருவோம். பாத்தீங்களா? இந்த டெக்ஸ்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வேணும்னு அது காட்டும். ஓகேங்களா? இந்த ராப் டெக்ஸ்ட் உங்களுக்கு கிளியரா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ செட் ஆஸ் டிஃபால்ட். எப்பவுமே இதே பொசிஷன்ல தான் நீங்க வந்து இந்த பிக்சர்ஸ் நீங்க வைக்கும் போதெல்லாம் வரும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த ஒரு பிக்சரை எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சா? ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணோம்னா பிக்சரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திஸ் டிவைஸ் கேக்குது. திஸ் டிவைஸ் போகும்போது என்னென்னலாம் இருக்கும்,
நீங்க டெஸ்க்டாப்ல இருந்து எடுக்கலாம், டாக்குமெண்ட்ல இருந்து எடுக்கலாம், நீங்க எங்க வேணாலும் எடுத்துக்கலாம்.